Hi dear students. In previous sessionல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையம்மா ஆர்கான் சிஸ்டமோட என்னென்ன ஆர்கான்ஸ்லாம் வந்து நம்மளோட உடம்புல இன்சைட் த பாடியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையம்மா. ஓகேவா? வாட் ஆர் தி ஆர்கான்ஸ் ஆர் இன்சைட் அவர் பாடிமா? என்னென்ன ஆர்கான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஃபுட் பைப் அண்ட் தென் ஸ்டொமக்கு, விண்ட் பைப், லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னிஸ், பிரைன். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேவாம்மா? Shall I started the lesson now? Some important organ systems. பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? Our body has many organs and organ system. நம்மளோட உடம்புல வந்து நிறைய ஆர்கான் சிஸ்டமும் வந்து செயல்படுது. ஓகேம்மா? They work together to carry out different tasks. அது வந்து அவ்வளோ ஒர்க்கு செய்யுது. ஓகேவா? ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டான டாஸ்க், அதனோட உறுப்புக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் எடுத்து செய்யுது. ஓகேவாம்மா? த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்ப் அஸ் டு டேக் இன் ஃபுட் த்ரூ அவர் மவுத் அண்டு ஃபுட் பைப். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னா தமிழில் செரிமான மண்டலம். நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து ஒழுங்காக செரிக்கப்பட்டு என்ன பண்ணுன்னா ஸ்டொமக் அனுப்பி ஸ்டொமக்லேருந்து எல்லா இடத்துக்கும் வந்து பிரித்து அனுப்பப்படும். ஓகேங்களா? தேவையான எனர்ஜி எடுத்துக்கிட்டு. த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் டு டேக் இன் ஃபுட். ஓகேவா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் டு டேக் இன் ஃபுட் அவர் மவுத் அண்டு ஃபுட் பைப். எங்கேம்மா ஃபுட் எடுக்கிறோம்? நம்மளோட மவுத். ஓகே, மவுத்லேருந்து எங்கே வருதும்மா? ஃபுட் பைப். In our stomach, food is broken down to make it easy to digest. So, in our stomach வரும்போது எப்படி வரும்னா ஃபுட்டு வந்து நல்லா வந்து எப்படி இருக்கும்? broken down to make it easy to digest. Just like a mixer grinder. ஸோ நம்மளோட மவுத்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா டீத்து அண்ட் தென் வந்து சலிவா, ஸோ அது மூலயமாலாம் என்ன ஆகுதுன்னா நம்மளோட உணவு வந்து ஃபுட்டு வந்து என்னம்மா நல்லா மிக்ஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத், ஃபுட் பைப், ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ். ஓகேவாம்மா? த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எதை வந்து கன்சிஸ்ட் பண்ணிதுமா? மவுத், ஃபஸ்ட்டு வந்து மவுத்து அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் பைப். ஃபுட் பைப்னு என்ன சொன்னோம்மா? உணவு குழாய். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எங்கே வருது? ஸ்டொமக் அண்ட் தென் இன்டெஸ்டைன்ஸ். ஓகேங்களா? சி லிசன்மா, நம்மளோட மவுத்துலேருந்து எடுக்கப்படுற உணவு வந்து ஃபுட் பைப் வருது. ஃபுட் பைப் எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேம்மா? த்ரோட். ஓகேங்களா? ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருந்தோம் இல்லையா? த்ரோட்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸ்டொமக் அண்டு இன்டெஸ்டைன்ஸில் எத்தனை இருக்குது? குடல். அதம்மா இன்டெஸ்டைன் என்னவா? குடல். ஓகேவா? ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து பார்ப்போம் கண்டிப்பாக. ஓகேவா? சிறுகுடல், பெருகுடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேம்மா? என்னென்ன நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது எதை வந்து கன்சிடர் பண்ணுதுன்னா மவுத்து, ஃபுட் பைப்பு, ஸ்டொமக் அண்டு இன்டெஸ்டைன்ஸ். ஓகேம்மா? சி லிசன்மா, இந்த பிக்சர் பாருங்கள். ஷோ திஸ் பிக்சர்மா. ஆல் ஆஃப் யூ see the picture. ஃபுட் பைப், ஸ்டொமக் அண்ட் தென் இன்டெஸ்டைன். நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து எங்கே போய் டைஜஸ்ட் ஆகுது. ஓகேவாம்மா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தேர் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நம்மளோட சுவாசித்தலோட அமைப்பு. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னால நம்மளோட சுவாசித்தலோட அமைப்பு. எப்படி நம்ம வந்து சுவாசிக்கிறோம்? ப்ரீத் இன் அண்ட் தென் ப்ரீத் அவுட். உட்சுவாசம், வெளிசுவாசம். ஓகேவா? த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் ப்ரீத்திங். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம ஹெல்ப் பண்ணது ஹெல்ப்ஸ் இன் ப்ரீத்திங். ஓகே. த ஆர்கன்ஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் ஆர் த நோஸ், விண்ட் பைப், லங்ஸ். என்னென்ன வாட் ஆர் தி ஆர்கன்ஸ்மா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து இருக்குது? நோஸ். ஓகேவா? அண்ட் தென் விண்ட் பைப் அண்டு லங்ஸ். நோஸ், விண்ட் பைப், லங்ஸ். ஓகேவா? நம்மளோட மூக்கின் மூலயமா நோஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சுவாசிக்கிற காற்று நோஸ்லேருந்து எங்கே போகுதுமா? நம்மளோட விண்ட் பைப். விண்ட் பைப்னா நம்ம மூச்சுக்குழாய். ஓகேவா? ஸோ விண்ட் பைப்போட அனதர் நேம் என்ன சொல்லியிருக்கோங்க? ட்ரக்கியா. ஓகேவாம்மா? அண்ட் தென் விண்ட் பைப் அண்ட் தென் லங்ஸ். எங்கே போகுது? நம்ம காற்று வந்து உள்ள லங்ஸுக்கு போகுது. ஓகேம்மா? அண்ட் தென் ஸோ இந்த ஆர்கான்ஸ் எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்குது. ஓகே. அண்ட் தென்
Next, the circulatory system. ஓகேவா, நெக்ஸ்ட் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் நத்திங் பட் நம்மளோட பிளட்டை வந்து எப்படி வந்து எல்லா பார்ட்டுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ரத்த ஓட்ட சுழற்சி மண்டலம் அப்படி சொல்லிட்டு அமைப்பு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா, த சர்க்குலேட்டரி சிஸ்டம் சென்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. என்ன பண்ணுதுமா, சென்ட் பிளட். ஓகேவா, பிளட் ரத்தத்தை வந்து என்ன பண்ணுதுமா எல்லா பாடிக்கும் வந்து என்ன பண்ணுதுமா சர்க்குலேட் பண்ணுது. ஓகேவா, the circulatory system sends blood to all parts of the body. The heart is the most important organ in this system. So heart வந்து இந்த circulatory systemல வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் வந்து முக்கியமான ஆர்கன். ஓகே, most important organ in this system, circulatory system. See, listen மா, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிக்சர் கொஞ்சம் ஷோ பண்ணுங்க. யா, சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குமா, ஹார்ட், பிளட் வெசல்ஸ். ஓகேங்களா, ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த ரத்த சுழற்சி மண்டலம் ரத்தத்தை வந்து ஒழுங்காக எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறது இதனோட ஒர்க்கே. ஓகேவாம்மா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தாச்சு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு, அண்ட் தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு. ஓகேவாம்மா, சரி மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். It pumps blood to all the parts of the body just like a water pump. It pumps blood to all the parts of the body just like a water pump. நம்ம வாட்டர் பம்பில் வந்து தண்ணி அடிக்கிறோம் இல்லையாம்மா, ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி கொடுக்குது. ஓகேவாம்மா, பிளட் ஃப்ளோஸ் த்ரூ த பிளட் வெசல்ஸ். பிளட் வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுதுமா, பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் மூலயமாக. ஓகேவா, த்ரூ த பிளட் வெசல்ஸ், thin tubes like water pipes. ஸோ அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் எப்படி காணப்படுதுன்னா thin tube. ஓகேவா, ஒரு மெல்லிய டியூப் மாதிரி. ஓகேவா, ஆஸ் லைக் அ வாட்டர் பைப். நம்மள வந்து தண்ணி பிடிக்கிற இல்லையா நம்மளோட வாட்டர் பைப்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து காணப்படுது. ஓகேவா, அவர் பிரைன் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அவர் பாடி. அவர் பிரைன் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்புல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து எது வந்து கண்ட்ரோல் பண்ணுதுமா, நம்மளோட பிரைன் தான். அவர் பிரைன் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அவர் பாடி. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு திங்க் அண்ட் லேர்ன். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு திங்க் அண்ட் லேர்ன். த பிரைன் இஸ் எ பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். த பிரைன் இஸ் த பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இந்த பிரைன் வந்து எங்கே இருக்குமா, எதனோட பார்ட்டு, நர்வஸ் சிஸ்டம், நரம்பியல் அமைப்புகளோட ஒரு பார்ட்டாக வந்து அமைது. ஸோ இந்த பிரைன் வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் திங்க் அண்டு லேர்ன். ஓகேவா, நம்ம வந்து திங்க் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த பிரைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஹோல் பாடி பார்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா நம்மளோட பிரைன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் இஸ் ஓவர் நவ். ஓகேம்மா, ப்ரிப்பேர் வெல்மா. And then the gallbladder stands up and finishes my joke. I mean, the gall of that guy. Hold that thought, Nerb. What's this? 5th annual Bodylandia Lung Race. The duo that gets into and then out of the lungs first wins a prize. A prize? A prize, Chloe! Oh my dear heavens, a prize! If the time on this poster is right, the race is about to start any minute. Yikes! We better get into our running outfits. A nerve is always ready for a race. Chloe's too. To the racetrack. Phew. Made it in the nick of time. They're about to start. And they're off. The kidneys are in the lead, followed by the eyeballs and the ears. Chloe and the nerve are in dead last. Chloe, let's pick up the pace, shall we? This isn't working, and I'm breathing really hard. You're breathing hard because your body needs more oxygen. Oxygen is in the air we breathe. When you're breathing hard, your lungs can take in more oxygen, and your heart is beating faster to get that oxygen all around your body. In we go! Do you know where we're going? Of course, into the respiratory system, and more specifically, the lungs.
this is gross, Nerb. There are boogers everywhere. Let's get out of here, Chloe. When you inhale, air comes into your nose or mouth and then down your windpipe, also called the trachea. At the end of the trachea are two large tubes called the bronchi. They lead to two large organs responsible for breathing, called lungs. One bronchus goes to the left lung and the other one to the right. The lungs inhale air with the help from your chest muscles and diaphragm, a dome-shaped muscle under the lungs. As you breathe in, your diaphragm contracts and flattens out. This allows it to move down, so your lungs have more room to expand as they fill up with air. So when you exhale, everything happens in reverse and the air goes out the way it came in? Exactly. Here we come! This is the lungs? Nerb, it's just another set of tubes. The lungs have tons of these smaller and smaller sized tubes called bronchioles, which can be as small as the thickness of a hair. The end should be right after the next one. Here we come! Nerb, where are we? The alveoli, fancy word. This is where the magic happens, where oxygen from the air we breathe gets absorbed into the blood. Alveoli are tiny air sacs at the end of each bronchiole. There are about 600 million alveoli in the lungs. Each has a mesh-like covering of very small blood vessels called capillaries. Oxygen travels into the blood through the alveoli into the tiny capillaries that surround them. Fantastic! Oh, right, we've got a race to win. But before we go, I should explain the process of exhaling. The air you breathe in is different than the air you breathe out. The most important gas in the air is oxygen. Every one of your body's cells needs oxygen to stay alive. Deep inside the lungs, your body takes oxygen from the air and delivers it to the bloodstream. Then your heart can pump oxygen-rich blood all around the body. Then the process operates in reverse, letting your body get rid of a gas called carbon dioxide, which is waste gas the body doesn't need. Carbon dioxide is carried by the bloodstream to the lungs. Then the lungs exhale it out of the body. Nerb, we're falling further and further behind in the race. No worries, I'll kick it into Nerb Hyperdrive. We're doing it! We're winning! Nerb now! We did it! We won! The crowd goes wild! Why is everyone so quiet? Nerb, we won the race like 45 minutes ago. Oh,